இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழித்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் குளிக்கலான்னு சொல்லி. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து 2 அதிசய பொருட்கள் காட்டுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து இந்த கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழம் வந்து இன்றைக்கி நம்ம தோப்புலேருந்து வந்துச்சு. ஆக்சுவலாக 3 கொய்யா வந்துச்சு. அதில் 2 வீட்டில் பங்கு வச்சுட்டு இது ஒன்று இப்போ நான் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, ஒரு பழமே ரூ. 19 சொல்கிறாங்க எங்கள் ஊரில். அது மட்டும் தான் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கோ தவிர, மற்றபடி ரேட்டு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம தோப்பில் இந்த பழம்லாம் வரமாட்டேங்குது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும்னு யோசித்தேன். யாருன்னு தெரில, மலர்னு ஒருத்தங்க இப்போ அவங்க வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்க என்னென்னா, இப்போது டிவிக்கே பற்றி யாராச்சும் பேசுனாங்க, பேடாக பேசுனாங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். இப்போது ரீசெண்டாக இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம் நடந்துச்சுல்ல, அப்போது ஒரு ஆக்ட்ரஸ் போயிருந்தாங்கல்ல, த்ரிஷா. அதை பற்றி யாரோ ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க போல், வந்துட்டாங்க த்ரிஷா ஏன் போயிருக்காங்க, அவங்க என்ன விடுதலை போராட்டத்தில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த அக்கா மானாவாரியாக நம்மளோட மோசமாக கேட்டிருந்துச்சு அவங்களோட வீடியோவில். அவங்க எக்ஸ்ப்ரெஷன்லாம் அதில் நல்லா இருந்துச்சு. அதை நான் இதில் சொல்லணும்னு யோசித்தேன். அண்ட் அது போக இன்னொரு ஒரு கமெண்ட் ஒன்று நான் பார்த்தேன். கொடி ஏற்றும் போது விஜய் சாரால் வந்து மேலே பார்க்க முடியல, அண்ணாந்து கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு கொம்பனை நீங்கள் இறக்குனா கூட அவ்வளோ வெயில் அடிக்கிற சூரியனையோ இல்லை மேலே ஏதாச்சும் ஒரு ஹைட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பார்க்க முடியாது. ஒரு 2-3 செகண்டுக்கு மேலே பார்க்க முடியாது. அதை தெரியாத கொள்ளுங்க போய் உங்களால் அதை பார்க்க முடியல, இதை பண்ண முடியல, கொடியேற்ற முடியல அப்படின்னு சொல்லி யார் கூடயோ கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுங்கிறத என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை தவிர நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. அவ்வளோதான், போதும்.